தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். பதிவு 1 அது பல நன்மைகளை சுமந்து பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த பாதை போல் இந்த பாதையில் பக்கங்களாய் சூழ்ந்திருக்கும் மரங்களை போல் கிளைகளை போல் அந்த பதிவு என்ன செய்கின்றது? நம்மை ஏதோ ஒரு விதத்தில் இந்த பதிவிற்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. ஏதோ ஒரு நேரங்களில் இந்த பதிவு உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருகின்றது என்ற நம்பிக்கையில் தினம் தினம் அழகு தமிழ் கவிதை கழகம் இதுபோல் காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. உறவுகளே, சாலையில் எத்தனையோ உயிரினங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றது. கண்களுக்கு தெரிந்தது சில, கண்களுக்கு தெரியாதது பல. நம் இலக்கை நோக்கிதான் இந்த வழித்தட மீது மிக கவனமாக பயணத்தை செய்ய வேண்டும். நடந்தால் கால் வலிக்கும், அடுத்தடி வைத்தால் அங்கே பூச்சிகள் கடித்துவிடும். மிக தூரமாக நடந்துவிட்டால் உடம்பே வலித்துவிடும். ஐயோ, என்னால் முடியாது இவ்வளவு தூரம் பயணித்துவிட என்ற மன அழுத்தங்கள் ஏறிவிடும். இவைகளெல்லாம் ஒரு உடலுக்குள் வலம் வரும் வண்ணம் இருந்துவிட்டால் என் உறவுகளே, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற பெரும் தடைகளாக இருக்கும். இவையெல்லாம் நம் உடம்பில் சிறிதாக இருந்தாலும் அதை கண்டறித்து அதை மாற்றிக்கொண்டு அடுத்த அடியும் என் அடிதான், அதன் மீது எனக்கும் நம்பிக்கை உள்ளது, செல்வேன். என் இலக்குகள் தூரமாக இருந்தாலும் மெல்ல என் பாதங்களால் நடந்து என் இலக்குகளை அடைந்து பிறந்த இந்த மனித பிறவி அரிது. இதிலே என் இலக்குகளுக்கு அழகான தீனிகளை செய்து என் இலக்குகளை அடைந்து விடுவேன் என்ற நம்பிக்கையும் விடா நம்பிக்கையும் உங்களுக்குள் வளர்த்து கொண்டு அழகான இந்த வாழ்க்கையை கையாள இன்று பதிவு மூலமேடும் உறுதி